ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? +2 தேர்வு முடிவுகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை இப்போது வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் 3,73,000, மாணவிகள் 4,19,000 என மொத்தம் 7,92,000 பேர் இந்த தேர்வை எழுதியிருந்தனர். இவர்களில் 7,53,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மூலம் தமிழகத்தில் +2 தேர்ச்சி விகிதம் 95.03ஆக இருக்கிறது. இதுவே கடந்த ஆண்டு 94.56% இருந்தது. இப்போது கூடுதலாக 0.47% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை பொறுத்தவரை 3,47,000 பேர் பாஸ் ஆகி இருக்கின்றனர். அவர்களது தேர்ச்சி விகிதம் 93.16%. மாணவிகளில் 4,05,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களது தேர்ச்சி விகிதம் 96.7. மாணவர்களை விட கூடுதல் மாணவிகள் தேர்வு எழுதியிருக்கின்றனர். அதே நேரம் மாணவர்களை காட்டிலும் 3.54% கூடுதல் தேர்ச்சி பெற்று அசத்தி உள்ளனர். தேர்ச்சி விகிதத்தில் தமிழக அளவில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்து அசத்தி உள்ளது. அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 98.82% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு 3ஆம் இடத்தில் இருந்த அரியலூர் இப்போது முதல் இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ஈரோட்டில் 97.98%, திருப்பூரில் 97.53, கோவையில் 97.48, கன்னியாகுமரியில் 97.01% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோல் அரசு பள்ளிகளை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் அரியலூர் தான் டாப். ஈரோடு, திருப்பூர், கன்னியாகுமரி, கடலூர் முறையே 2 முதல் 5 இடங்களை பிடித்துள்ளன. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 7,515 பள்ளிகளில் 2,638 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. இதில் அரசு பள்ளிகள் 436. வழக்கம் போல் இந்த முறையும் தனியார் பள்ளிகளிலேயே தேர்ச்சி விகிதம் அதிகம் இருக்கிறது. தனியார் பள்ளி மாணவர்கள் 98.88%, உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் 95.71%, அரசு பள்ளி மாணவர்கள் 91.94% பாஸ் ஆகியுள்ளனர். மாணவிகள் மட்டும் படிக்கும் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் 96.50%. இது இருபாலர் பள்ளி, ஆண்கள் பள்ளிக்கூடங்களை விட அதிகம். கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 99.78% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்த பாடங்களில் அதிக தேர்ச்சி விகிதம் வந்த பாடம் இதுதான். இதற்கு அடுத்தபடியாக கணினி அறிவியலில் 99.73%, விலங்கியலில் 99.51% பேர் பாஸ் ஆகி இருக்கின்றனர். தமிழில் 99.15, இயற்பியலில் 99.22, வேதியியலில் 98.99, உயிரியலில் 99.15, கணிதத்தில் 99.16, தாவரவியலில் 99.35 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கணக்கு பதிவியலில் 97.36% பேரே பாஸ் ஆகியுள்ளனர். மிக குறைவானவர்கள் தேர்ச்சி பெற்றது இந்த பாடத்தில்தான். ஏதேனும் ஒரு பாடத்திலாவது 100க்கு 100 எடுத்த மாணவரின் எண்ணிக்கை 26,887. அதிகபட்சமாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் 9,536 பேரும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 4,208 பேரும், வேதியியலில் 3,181 பேரும், கணிதத்தில் 3,022 பேரும் 100க்கு 100 எடுத்துள்ளனர். குறைந்தபட்சமாக விலங்கியலில் 36 பேரும், தமிழில் 135 பேரும் 100க்கு 100 எடுத்துள்ளனர். அறிவியல் பாடப்பிரிவு மாணவர்களில் 98.82% பேரும், வணிகவியல் பாடப்பிரிவு மாணவர்களில் 92.68% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கலைப்பிரிவில் வெறும் 82.8% மாணவர்களும், தொழிற்பாடத்தில் 84.22% மாணவர்களும் தான் பாஸ் ஆகி இருக்கின்றனர். இந்த தேர்வில் பங்கேற்ற 8,019 மாற்றுத்திறனாளி மாணவர்களில் 7,466 பேர் பாஸ் ஆகி இருக்கின்றனர். அவர்களது தேர்ச்சி விகிதம் 93.1%. அதேபோல் தேர்வெழுதிய 140 கைதிகளில் 130 பேர் தேர்ச்சி பெற்று அசத்தி இருக்கின்றனர். தனித்தேர்வர்களாக 16,904 பேர் பங்கேற்றனர். இதில் வெறும் 5,500 பேர் மட்டுமே பாஸ் ஆகினர். தேர்ச்சி விகிதம் 32.54%.